ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் மைக் அன்பளிச்சு. நான் உங்கள் அபிலாஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி. சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாயிலில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பற்றி படிக்கிறது தான் சாயில் மைக்ரோபயாலஜி. அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு எப்படி யூஸ் ஆகுது, இல்லை என்ன மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, அது நமக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு நல்லது பண்ணுதா, கெட்டது பண்ணுதா, ஹார்ம்ஃபுல்லாக, பெனிஃபிஷியல்லாம் எந்த மாதிரி, ஹார்ம்ஃபுல்னால் எந்த மாதிரி, என்ன மாதிரி டிசீஸ்லாம் காஸ் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது தான் சாயில் அண்டு அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி. அதாவது சாயில் மைக்ரோபயாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் அதிகமாக சாயிலில் இருக்கும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறத பொறுத்து தான் அந்த மண்ணோட தன்மை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாயிலில் மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தால் தான் நல்லது. அதாவது இந்த சாயில் மைக்ரோபயாலஜி அப்படின்னா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அந்த சாயலில் என்ன பண்ணுது, அந்த பிளான்ட்டுக்கு அது என்ன யூஸ் ஆகுது, அந்த பிளான்ட்டுக்கும் மைக்ரோ ஆர்கானிசமுக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி படிக்கிறதா இந்த சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி. இந்த சாயிலில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட்டுக்கு ஃபுட்டு, நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு கொடுக்கறது, இல்லை பிளான்ட்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசமுக்கு எடுத்துக்கிறது, அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை பிளான்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, அதுக்கு தேவையான பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸை இந்த மைக்ரோ ஆர்கானிசம் கொடுக்கறது. இப்படி நிறைய விஷயங்களை மைக்ரோ ஆர்கானிசம் பிளான்ட்டுக்கு பெனிஃபிட்டாக பண்ணிகிட்ருக்கு. ஆஸ் யூஷுவல் இதுலேயும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது சாயில் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு 3 ப்ராசஸ் தான் இந்த பாக்டீரியா சாயிலில் பண்ணுது. என்னன்னு பார்த்தோம்னா, நைட்ரஜன் ஃபிக்சேஷன், டீக்ரேடேஷன், ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ப்ராசஸ் மட்டும்தான் இந்த பாக்டீரியா சாயிலில் பண்ணுது. இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறத அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு ரூட் நாடியூல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இதே டீக்ரேடேஷன் பார்த்தோம்னா, இந்த சில இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த மக்கும் குப்பை அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ஸை, அந்த குப்பைகள்லாம் டீக்ரேட் பண்ணுறது தான் இந்த டீக்ரேட் பாக்டீரியாவோட வேலை. இதுக்கெல்லாம் என்ன பாக்டீரியா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரைசோபியம், நைட்ரோபாக்டர் இந்த மாதிரி ஒரு சில பாக்டீரியாஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஃபங்கையோட ரோல் பார்த்தோம் அப்படின்னாலுமே அதுவுமே மேக்ஸிமம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இதை தான் ஃபங்கையுமே பண்ணக்கூடியது. இந்த ஃபங்கை பார்த்தோம்னா, ட்ரை சாயிலில் கூட இந்த சாயில் மைக்ரோ ஆர்கானிசமில் இருக்க ஃபங்கை வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்கை ஈரப்பதம் இருந்தால் தான் க்ரோ ஆகும். ஆனால் இந்த சாயில் மைக்ரோ ஆர்கானிசமில் இருக்க ஃபங்கை மட்டும் வறண்டு போன இடமா இருந்தாலும் க்ரோ ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்ததாக ஆல்கையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்கவுமே நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இதை தான் நம்ம பிளான்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த ஆல்கையை அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா எடுத்துக்கும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு அது க்ரோ ஆகிறது இல்லாமல் அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதும் இதோட முக்கியமான வேலையாக இருக்குது. இந்த சாயில் மைக்ரோப்ஸோட இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள் இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சைக்கிள் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது இந்த சாயில் மைக்ரோ ஆர்கானிசம். அதுக்கப்புறம் சாயிலோட தன்மையை பெட்டராக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு சாயில் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் ஆகுது. அப்புறம் ஒரு சாயிலோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பெட்டராக்கிறதுக்கும் இந்த சாயில் மைக்ரோ ஆர்கானிசம் தேவைப்படுது. அப்புறம் சாயிலுக்குள்ளே மேக்ஸிமம் ஏரேஷன், அதாவது காற்றுத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் ஆகுது. அது போக ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா,
பிளான்ட்டுக்குன்னு நிறைய டிசீஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதும், அதாவது ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான். இப்போது சாயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டாப் சாயில், சப்சாயில், பேரண்ட் மெட்டீரியல், பெட்ராக் அப்படின்னு 4 லேயராக தான் எந்த இடத்துல சாயில் எடுத்தாலுமே இந்த 4 லேயராக தான் இருக்கும். இந்த 4 லேயரில் மைக்ரோ ஆர்கானிசம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சப்சாயில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த செகண்ட் ரீஜனில் தான் ஒரு பிளான்ட்டோட அடி வேறு அப்படின்னு சொல்கிற அந்த ரூட் இருக்கும். ஸோ அந்த ரூட்டை சுற்றி தான் இந்த சாயில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் ரேசோஸ்பியர்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுக்கும் அதுக்கான நியூட்ரியன்ஸ் தேவைப்பட்டு அந்த பிளான்ட்டை நல்லபடியாக க்ரோ ஆகிறதுக்கும் யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட்டுக்கு நிறைய டிசீஸை காஸ் பண்ணுறதும் இந்த மைக்ரோ ஆர்கானிசமோட வேலையாக இருந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு டிசீஸ் பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு, ஒரு நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டுக்கு டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் சில மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றி வரக்கூடிய எபிசோடில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் டாட்டா பை பாய். இது உங்கள் மைக்கான் வெளிஜி, நான் உங்கள் அபிலாஷ். பாய்.